Hi friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த கூட தாங்க பார்க்க போறோம். இது வந்து ஒரு thread basket தாங்க. 4mm மேக்ரமே thread இருக்குங்களா, அதை யூஸ் பண்ணி தான் இந்த basket செஞ்சிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப ஈஸியா செய்யலாம். பாருங்க, இது கஷ்டமெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம ஒயர்ல ஒர்க் பண்றதை விட ஈஸியா இருக்கும். பாருங்க, நான் அடி வந்து எவ்வளவு வச்சிருக்கேன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 வச்சுருக்கேங்க. 11னா 11 லைன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், நான் 22 ரோஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா, போட்டு நம்ம எப்பவும் போல் சுத்தெல்லாம் போட்டிருக்கேங்க. சைடு கார்னரில் வந்துட்டு 2 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலங்க. ஃபுல்லாக அப்பர் லூப்பில் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கு. அவ்வளோதாங்க. நம்ம நார்மலாக ஒரு பேஸ்கெட் எப்படி ஒர்க் பண்ணுவோமோ அதே போல் இந்த பேஸ்கெட் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம டிசைன் வைக்கலாங்க. பாருங்க, இந்த பேஸ்கெட் கூடவே இந்த கைப்பிடி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இது வந்து உருட்டு கைப்பிடி தாங்க. பாருங்க, நிறைய சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு வந்துட்டு அந்த ஒயரில் வந்துட்டு கைப்பிடி போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால அதுக்கு வேறு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்காக தாங்க இந்த கைப்பிடி இது போட்டிருக்கு. இது நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன். இது ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். பாருங்க, நான் வந்து 6mm ஹூக் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது த்ரெட் பார்த்தீங்கன்னா 4mm வந்து திக்னஸுங்க. ப்ளஸ் இது வந்து மேக்ரமே த்ரெட், அதனால நம்ம உள்ளனை விட இது வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஹார்டாக இருக்கும். அதனால் நான் 6mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 7ம் யூஸ் பண்ணலாம், 8ம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, டோட்டலாக இந்த பேக் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு 300 கிராம்ஸ் வந்து த்ரெட்டு தேவைப்படுதுங்க. அடிக்கு மட்டுமே அடி முடிச்சு நான் 2 ரோ போடும்போதே ஒரு ஹேங்க்கு தீர்ந்துருச்சுங்க. அதுக்கப்புறமா இது ஃபுல்லாக வந்து 2 ஹேங்க்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்கும் பால். ஓகேங்களா, 100 கிராம்ஸ். ரொம்ப நம்மளுக்கு வந்து த்ரெட்டோட மீட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னு கேட்டால் இது வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறங்காட்டிக்கு மீட்டர்ஸ் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போது நான் இந்த கூட வந்து பிளெயினாக பண்ணியிருக்கேன். இந்த பிளெயினாக பண்ணிவிட்டு இதில் நான் ஒரு டிசைன் பண்ண போகிறேங்க. பாருங்கள், அந்த டிசைனுக்கு நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். ப்ளஸ் ஹேண்டிலுக்கும் நான் இந்த டிசைன் தான் இந்த கலர் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஹேண்டிலுக்கும் இந்த கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பேக் க்ளோஸிங்க்கும் இந்த கலர் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, பிங்க்கில் ஃபுல்லாக நான் பேஸ்கெட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டேங்க. மற்றது எல்லாமே வந்துட்டு இந்த நேவி ப்ளூவில் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ டிசைன் எப்படி எடுத்திருக்கேன்னு பாருங்கள். இதுக்கு கண்டிப்பாக பிளாஸ்டிக் ஹூக் யூஸ் பண்ணுங்கள். அயன் நீடில் யூஸ் பண்ணிங்கன்னா நூலில் அங்கங்கே சிக்கிக்கும். அதனால் ஒயர் பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளனுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒயர் இந்த த்ரெட்டு இந்த விதமான த்ரெட்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம பிளாஸ்டிக் நீடில் தான் எடுத்துக்கணும். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் கொஞ்சம் கூட விட்டுக்கிறேன், கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கிறேங்க. கட் பண்ணிக்கிறேன். என்ன டிசைன் பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஏன்னா இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம வேறு டிசைன்ஸ் ஒர்க் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து கூட வந்து திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, வெயிட்டும் ஆயிருங்க. அதனால தான் இப்போ இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறோம். பாருங்கள், இதில் நம்ம என்ன டிசைன்ஸ் வேணாலும் போடலாம். நான் இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஒரு டிசைன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே என்னோடய மார்க் ஆரம்பிச்சுக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி எக்ஸாக போட்டு வரணும், அவ்வளோதான். பாருங்கள், நான் இந்த இடத்துல த்ரெட் எடுத்துக்கிறேன். நம்ம த்ரெட்டிங் அப்படி கொஞ்சமாக விட்டுக்கலாங்க, நம்ம அது ஒட்ட வச்சுக்கலாம் கடைசியில். பாருங்கள், இந்த கிராஸ் கணக்கு வச்சுக்கலாம். நல்லா பாருங்கள், இந்த கிராஸை கணக்கு வச்சுக்கோங்க. 1 2 பாருங்கள், இது வரைக்கும் 1, இங்கேருந்து 2, இங்கே 3. நான் 3 3 பண்ணுறேன். பாருங்கள், இந்த கிராஸில் இப்படி கணக்கு வச்சுட்டு அப்படியே உள்ளே விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி நல்லா இழுத்து விடணும். ஓகேங்களா, கிராஸ் இது வந்து நம்ம ஒட்ட வைக்கிறக்காக கொஞ்சம் விட்டுருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டிச் நம்ம அப்படி விட்டுறலாம். பாருங்கள், 1 2 3, அதே போல் 1 2 3, இங்கே 3 இருக்கு இல்லைங்களா. இது நீங்கள் கிராஸ் வந்து பெருசிய கிராஸ்னால் 5 கூட வைக்கலாம். பாருங்கள், இது டைட்டாக எடுத்துக்கோங்க. அதே போல் இந்த கிராஸ் 1 2 3 இங்கே பாருங்கள், இதோட லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே. ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட்டோட இதுக்கு மட்டும் த்ரெட்டு வந்து கொஞ்சம் நம்ம இதை ஒரு இது சும்மா இப்படி இழுத்து வைப்போம். ஏன்னா இது நம்ம கடைசியில் உள்ளே விட்டு ஒட்ட வைக்க போகிறோம். அதனால் இது இப்படி இருக்கட்டும். ஏன்னா இங்கே நம்மளுக்கு டைட்னஸ் வரணும் இல்லைங்களா, அதுக்காக இப்போ இப்படி இழுத்தாச்சு. பாருங்கள், இப்படி இழுத்தாச்சு. அதே பொசிஷன் 1 2 3 இங்கே கொண்டு வரோம்.
இங்கே எங்கே விட்டோமோ அதே இடத்துல. இந்த டிசைன் தான் இல்லை, உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அது நீங்கள் போட்டுக்கலாம். பேக் ஃபுல்லாக போடணுங்க. ஓகேங்களா? நான் திருப்பியும் இதை 1 2 கணக்கு பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் கணக்கு பண்ணிக்கணும். இங்கே இருக்குங்களா 1 2 3, இங்கே 3 கூடலாம். ஆனால் நல்லா இழுத்துக்கோங்க, ஒவ்வொரு டைம் விடும்போதும் நல்லா இழுத்துக்கணும். அடியை தவிர்த்து நம்ம ஃபுல்லாக இது ஒர்க் பண்ணணும், எல்லா பக்கம் ஒர்க் பண்ணிட்டு வந்துடணுங்க. அடி மட்டும் நம்ம ஒர்க் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? நான் இங்கே வந்துட்டு இந்த லைன் 1 2 3 4 5 லைன்ஸ் மட்டும் விட்டுறாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே கொஞ்சம் ப்ளெயினாக தெரிஞ்சு இங்கே வந்து பாதியில் டிசைன் தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால நான் பாதி வரைக்கும் போட்டு பாதி வரைக்கும் விட்டுறேன். நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுனால ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள். இது வந்து இதே மாதிரி தாங்க 3 3 விட்டு இப்போ நான் இங்கே கொண்டு வந்துட்டாங்களா. அடுத்தது இங்கெல்லாம் கவுண்ட் பண்ண வேண்டியதில்லை, ஆல்ரெடி நம்ம இங்கே விட்டுருக்கோம் இல்லைங்களா. பாருங்கள், கரெக்டாக அந்த கேப் பார்த்து விடணும். ஃபஸ்ட் நம்ம 3 3 கூட விட்டு வச்சுக்கலாம். 1 2, இங்கிருந்து 1, இங்கிருந்து 2, இங்கிருந்து 3, அப்புறம் லைனாக கிராஸ் பண்ணிட்டு வரலாம். நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஐடியா கிடச்சிருச்சுன்னு புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ நான் வந்து எப்படி இன்டூ போடணும் அந்த மாதிரி பார்த்து வச்சுட்டு இப்போ இங்கே நான் போட்டிருக்கேங்களா. அடுத்தது பாருங்கள், இங்கே 3 இந்த இடத்துல வந்து விடுறேன். கடைசியில் நான் இன்ட்டு வந்து எல்லாம் ஒரே இதாக போட்டு வரேன். நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்க, இப்படி தான் ப்ரொசீஜர் அப்படின்லாம் கிடையாது. பாருங்கள் 1 2 3 இங்கே உள்ளே விட்டு இப்படி. ஆனால் ஒவ்வொரு தடவையும் இழுக்கும்போது நம்ம டைட்டாக இழுக்கணும், அது மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பாருங்கள், இது வந்து டைட்டாக இழுக்கணும். பாருங்கள், ஒரு இடத்துலையும் இங்கே லூஸாக தெரியுது பாருங்கள். லூஸாக தெரிஞ்சால் திருப்பி இதை வந்து நம்ம டைட் பண்ணிக்கணும். இது எந்த நேர் பண்ணும்போது எந்த இடத்துலன்னு பார்த்துட்டு பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே டைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது ஃபுல்லாக நான் உங்களுக்கு முடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த உருட்டு கைப்பிடி எப்படி வைக்கலான்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளுங்க. முதல்ல செயின் வந்து 42 போட்டிருங்க. உங்களுக்கு கைப்பிடி வந்து எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த நீளத்துக்கு செயின். இது ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ எனக்கு கைப்பிடி வந்து நான் இந்த நீளத்துக்கு போதும் அப்படின்னு சொல்லி இந்த நீளம் போட்டிருக்கேன். உங்களுக்கு இதை விட அதிகமாக வேணும்னா அதிகமாக செயின்ஸ் போட்டுக்கோங்க. நான் டோட்டலாக 42 செயின்ஸ் போட்டிருக்கேங்க. நான் 42 போடுறேன். செயின்ஸ் 42 கவுண்ட் பண்ணிகிட்டே போட்டுவாங்க. 1 2 3 டைட்டாகவே போடுங்க. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42. பாருங்கள், நான் 42 செயின்ஸ் போட்டேன். பாருங்கள், இந்த ஹைட்டுக்கு நான் செயின்ஸ் போட்டாச்சு. அடுத்தது நம்ம திருப்பருக்கு வந்து எப்பவுமே ஒரு செயின் போடுவோம் இல்லைங்களா, அந்த ஒரு செயின் போட்டுக்கோங்க. திருப்பருக்கு எப்பவும் போடுற மாதிரி ஒன்று, அதோட சேர்த்து 43. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இதில் இப்படி உள்ளே விட்டுட்டு இந்த திருப்புற இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு செயின் வழியை உள்ளே விட்டு நம்ம எப்போ எப்படி பண்ணுவோம், ஃபஸ்ட் செயின் வழியை உள்ளே விட்டு ஒரு இப்படி இழுத்து ஒரு சிங்கிள் குரோஷே போடுவோம். இப்போ அப்படி இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு அப்படியே ஸ்லிப் ஸ்டிச்சு அப்படியே இப்படி இழுத்துருங்க. அதாவது இந்த செயின்குள்ளே இப்படி விடுறீங்க, இப்படி இழுத்து அப்படியே இப்படி இழுத்துக்கிறீங்க. ஒரு செயினுக்குள்ளே பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த செயினுக்குள்ளே இப்படி இழுக்கிறோம், ஹூக்கை இப்படி இழுக்கிறோம். இழுத்துட்டு இந்த செயின் இருக்கு இல்லைங்களா, இந்த செயின் வழியாக அப்படியே இப்படி உள்ளே இழுத்துருங்க. இது வழியாக இப்படி விடுங்க, இப்படி எடுங்க. இது வழியாக அப்படியே இப்படி உள்ளே விட்டுருங்க. இழுங்க, எடுத்துட்டு அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் இப்படி உள்ளே விடுறோம், இழுக்கிறோம். எந்த நூல் சுற்றுறதெல்லாம் எதுவும் இல்லைங்க. இது வழியாக இப்படி இழுத்துறோம். இது வழியாக இப்படி உள்ளே விடுறோம், இழுக்கிறோம்.
இந்த வழியாக இப்படி உள்ளே இழுத்துறோம். இதே மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுவாங்க. ஒயருக்கு, த்ரெட்டுக்கு எல்லாத்துக்குமே இதே மெத்தட் தான். ஓகேங்களா? இது லாஸ்ட் வரைக்கும் போட்டுவாங்க. பாருங்கள், கடைசி வந்துட்டேன். லாஸ்ட்டு ஸ்டிச்லேயும் விட்டு இப்படி இழுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கும். சன்னமான கைப்பிடி வேணுன்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை முடிச்சுட்டு நம்ம ஒரு செயினை போட்டு இப்படி திருப்போம் அந்த சைடு. ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். என் கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் இது லாஸ்ட்டில் முடிச்சுட்டு வந்துட்டேன். இதை அப்படியே உள்ளே வச்சுக்கிறேன். அப்படியே நல்லா பார்த்துக்கோங்க, நான் திருப்பவெல்லாம் எதுவுமே பண்ணலை. இதை அப்படியே வச்சுட்டு இப்படி தான் நான் நேராக தான் திருப்புறேன். பேக் சைடெலாம் திருப்பலை. இப்படி திருப்பிட்டு பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இங்கே 2 செயின் தெரியுதுங்களா? செயினாக தெரியுதுங்களா? இந்த செயினில் நம்ம இந்த ஃபஸ்ட்டு செயினில் பார்த்துக்கோங்க, இந்த ஃபஸ்ட்டு இதில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு இங்கே மட்டும் அந்த ஸ்டிச் வந்து டபுளாக வருங்க. அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து விடுங்க. பாருங்கள், விட்டு அதே போல் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், வேறு ஒன்றுமே பண்ணலங்க. பாருங்கள், இப்படி திருப்பும்போது நம்மளுக்கு தெரியுதுங்களா? 2 தெரியுதுங்களா? அதில் இந்த மேலே இருக்கிறதுல இப்படி விட்டு ஸ்லிப் ஸ்டிச், இந்த மேலே இருக்கிறதுல விட்டு ஸ்லிப் ஸ்டிச், அவ்வளோதாங்க. பாருங்கள், இந்த மேலே இருக்கிறதுல விட்டு ஸ்லிப் ஸ்டிச். அதாவது சிங்கிள் குரோஷே, டபுள் குரோஷே எதுவும் போட போகிறதில்ல. இப்படி இந்த மேலால் இந்த ஸ்டிச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மேலே இந்த ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். பாருங்கள், நம்ம திருப்பும் போதே தெரியும். திருப்பும்போது தெரியுதுங்களா? பாருங்கள், செயினாக தெரியுதுங்களா? 1 2 3 செயின் தெரியுதுங்களா? இதில் இந்த மேலே இருக்குல்லங்க, இந்த செயின்குள்ளே இப்படி விட்டு அப்படியே இழுத்து ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? பாருங்கள், அடுத்த செயின்குள்ளே இப்படி விடுறேன். ஒரே ஒரு லூப்பில் மட்டும் விட்டு இழுத்து இப்படி ஸ்லிப் ஸ்டிச். இதே போல் கடைசி வரைக்கும் போட்டுவாங்க. பாருங்கள், லாஸ்ட்டு போட்டு வந்துட்டேன். பாருங்கள், நம்மளுக்கு இப்படி பார்த்தாவே தெரியும். தெரியுதுங்களா? அது விரிஞ்சு வர மாதிரி தெரியும் பார்த்தாவே. பாருங்கள், அடுத்தது இந்த மார்க்கர் இருக்கிற இடத்துல போட்டுருங்க. போட்டு இப்போ இங்கே மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இப்படி பார்த்தா தெரியுதுங்களா? பாருங்கள், அந்த செயினாக தெரியுதா? அந்த செயினில் மறுபடியும் இதே மாதிரி சுற்றி நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே வரோங்க. சுற்றி ஒர்க் பண்ணிகிட்டே வரணும். சுற்றி தான் ஒர்க் பண்ணும். ஒரு செயின் போட்டு திருப்ப விடக்கூடாது. பாருங்கள், ஸ்லிப் ஸ்டிச்சே தான். இப்படி இந்த 2 செயின் பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும். எல்லா தடவையும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு வரும்போது தெரியும். இந்த மாதிரி 2 செயின் தெரியும். அப்போ அப்பர் லூப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அப்பர் லூப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அப்பர் லூப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு இதே மாதிரி பட்டையாக வரும். தெரியுதுங்களா? இப்போ நான் வந்து 3rd ரோ போட்டுட்ருக்கேன். பாருங்கள், 1 2 இது 3rd ரோ போட்டுட்ருக்கேன். இப்படி வருது. இப்போ இங்கே இப்படியே சுற்றி வரும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம சுற்றி அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வந்துடுவோம். இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருவோம். சரிங்களா? இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருவோம். அப்புறம் இப்படியே திருப்பும் போது இங்கே பார்த்தோம்னா இது 2ல் இது மேலே தெரியும். அப்போ இதில் அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வரணும். இதே மாதிரி நம்மளுக்கு ரொம்ப எவ்வளோ தடிமன் வேணுமோ உங்களுக்கு தெரியும். நம்ம இப்படி போட்டு முடிச்சுட்டு இப்படி நம்ம மடித்து இப்படி சுற்றி இப்படி வச்சு பார்த்தோம்னா தெரியும். அந்த மடித்து இப்படி வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு கைக்கு எவ்வளோ grip இருக்கோ அவ்வளோ தெரியும். அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 4 டைம்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி இது ஃபுல்லாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கொண்டு வந்துட்டு திருப்பி இங்கேருந்து ஒரு தடவை கொண்டு வந்து அப்படியே ஸ்டாப் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணணும். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேங்க. போட்டு முடிச்சுட்டு பாருங்கள், இது ஃபுல்லாக போட்டு வந்தாச்சு. நான் ஒன்றுமே பண்ணல. எல்லாமே ஃபுல்லாக வந்து பேக் லூப்பில் மட்டும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி பட்டையாக வருதுன்னு பாருங்கள். இங்கேயும் நம்மளுக்கு செயின்ஸ் மாதிரி தெரியுது, இங்கேயும் நம்மளுக்கு செயின்ஸ் மாதிரி தெரியுது. நான் உங்களுக்கு இது லைட்டான ஷேட்லேயும் ஒரு இது போட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக இது வரைக்கும் நான் முடிச்சிட்டேன். நான் 4 டைம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் சுற்றியும். இப்போது கொஞ்சமாக த்ரெட்டை விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக த்ரெட்டு சேர்த்தியே விடுங்க. ஏன்னா நிறைய அது வந்து இது வரைக்கும் தைச்சிட்டு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தைச்சிட்டு வரணும். நம்ம இது வரைக்கும் தைச்சிட்டு வரணும். அதனால் த்ரெட்டு வந்து கொஞ்சம் அளக்கவே வேண்டாம், கொஞ்சம் நிறையவே விடுங்க. பாருங்கள், நான் இவ்வளோ விடுறேன். விட்டு கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் ஹூக் போடுங்க. மற்ற ஹூக் போடாது. இங்கே அயன் ஹூக் வேண்டாம். பாருங்கள், பிளாஸ்டிக் ஹூக் போட்டேன். நான் பாருங்கள் அந்த ஸ்டிச் மார்க்கர் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், பண்ணி விட்டு அதுக்கு அடுத்ததாக
இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். பாருங்கள், இதோட ஃபஸ்ட்டு இங்கே இப்படி மேலேயும் இங்கே இப்படி மேலேயும் அப்படி எடுக்கும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகுனா இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக சேரும். பாருங்கள், இந்த ரவுண்டு கரெக்டாக சேரும். சேர்ந்ததையும் இப்போ அடுத்தது இப்போ இந்த பக்கம் விடுங்க. இந்த பக்கமே பாருங்கள், இந்த லூப் அங்கிருந்து வந்து இங்கே மேலே லூப் பாருங்கள். இப்படி விட்டு டைட்டாக இழுங்க. பாருங்கள், டைட்டாக இப்படி இழுக்கணும். அதே மாதிரி அப்படி அந்த பக்கம் போக வேண்டாங்க. இந்த ஸ்டிச் பண்ண பக்கமே இங்கேயும் அதுக்கு நேராக உள்ளது அப்பர் லூப், 2 அப்பர் லூப். பாருங்க, இந்த பக்கம் இருந்து இந்த மேலே லூப் பாருங்க, இந்த பக்கம் இந்த மேலே லூப். நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரி பாருங்கள், இந்த சைடு இருந்தால் விடணும். நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரியே தெரியாது. இப்படி பண்ணோம்னா நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரியே தெரியாது, நம்ம க்ரோஷே பண்ண மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், நான் மார்க்கர் எடுத்துட்றேன். பாருங்கள், கைப்பிடி நம்மளுக்கு எப்படி உருண்டையாக இருக்குன்னு பாருங்கள். சதுரமாவோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. பாருங்கள், உருண்டையாக தான் இருக்குது. பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு எனக்கு க்ரோஷோவில் வந்து ஃபுல்லாக சுற்றி போட்டு வரணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இது போட்டுடலாம். அது இல்லாமல் அந்த ஒர்க்கை விட இது கொஞ்சம் ஸ்பீடாகவே முடிஞ்சிருங்க. இது வந்து தடினமான நூலுங்கிறங்காட்டிக்கு எனக்கு வந்து 4 ரோ மட்டும்தான் போட்டிருக்கேன். சப்போஸ் சன்னமான த்ரெட்லாம் ஒர்க் பண்ணுறதுனா நீங்கள் ரோஸ் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? நான் பாருங்கள், ஹூக்கை வந்து ஆப்போசிட் சைடு எடுக்கவே இல்லைங்க. ஒரு சைடு இருந்தே பாருங்கள். இப்போ இந்த சைடு முடிஞ்சதுன்னா நம்ம இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் கொண்டு போய் விடக்கூடாது. இந்த பக்கமே அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சில் விட்டு அதுக்கப்புறம் இப்படி பக்கத்தில். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து பெர்ஃபெக்டாக தெரியுங்க. பாருங்கள், இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பாருங்கள். நம்ம க்ரோஷே பண்ண மாதிரியே தான் இருக்குது. தெரியுதுங்களா? அப்படியே வட்டமாக இருக்குது. பாருங்கள், குழல் மாதிரி தான் இருக்குது, ஸ்கொயர் மாதிரியெல்லாம் இல்லை. ஓகேங்களா? ஏன்னா இந்த ஸ்டிச்சிங்கும் நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஒரு ஒர்க் பண்ணுறோம்னா அதில் பெர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியங்க. பாருங்கள், விட்டு நான் டைட்டாகவும் இழுத்துக்கிறேன், லூஸாலாம் இழுக்கலை. இங்கே பாருங்கள், டைட்டாக இழுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டு இந்த பக்கம் இருந்து விடுறேன். நான் ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள், எந்த பக்கம் இருந்து எந்த பக்கம் விடுறாங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? பாருங்கள், எல்லா பக்கம் டைட்டாக தான் இழுத்துட்டு வந்திருக்கேன், லூஸாக விடலை. இதே மாதிரி இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள், எப்படி சுற்றி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு பார்க்குறக்கு நம்ம சுற்று போடுறத விட இப்படி போடுறது இன்னும் அழகாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒயர் இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் ரொம்ப சின்ன கைப்பிடி தாங்க வச்சுருக்கேன், பெருசாக வைக்கலை. ஏன்னா நிறைய பேர் வந்து சின்ன கைப்பிடி தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் நான் சின்னதாக ஒர்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ இது கூட எல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.